தயாராக இருக்கிறீர்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விகேல். அது இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாகவே 1 கிளிக்கில் வந்து எப்படி பேசிக் வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தரமாக வாரீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓல் அண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து நார்மலாகவே ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய வீடியோ பார்த்துட்டு இருப்போம், நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதை பார்த்த உடனே எங்களுக்கு டவுன்லோட் பண்ண இராது. நாங்கள் எந்த வெப்சைட்டு ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், டவுன்லோட் பண்ண இயலாமல் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து ஒரு வெப்சைட்டே இருக்குது. அதை நீங்கள் ஈஸியாகவே அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும், ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் நார்மலாகவே இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3 dot இருக்குல்ல, ஸோ அந்த 3 dot தான் நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு பிடிச்சிருக்குது, நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். அந்த 3 dot கிளிக் பண்ணிவிட்டு அதில் காப்பி லிங்க் ஒன்று இருக்குது. ஸோ அந்த காப்பி லிங்கை வந்து நான் இப்போ காப்பி பண்ண போகிறேன். ஸோ அந்த காப்பி லிங்கை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் வீடியோ டவுன்லோடர்ன்றதை வந்து வெப்சைட்டில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ண உடனே நிறைய வெப்சைட் வரும், அதெல்லாம் கிளிக் பண்ண தேவையில்லை. முதலாவது வர வெப்சைட்டை மட்டும்தான் நீங்கள் கிளிக் பண்ண இயலும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, முதலாவது வர வெப்சைட்டை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அந்த கிளிக் பண்ண இடத்துல வந்து நான் முதல் ஃபேஸ்புக் வீடியோவில் வந்து காப்பி பண்ண லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்கை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ண பிறகு அந்த டவுன்லோட் பண்ண பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த டவுன்லோட் பண்ண பட்டனை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். கொஞ்சம் லோட் ஆகி முடிஞ்ச பிறகு அது வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனை வந்து உங்களுக்கு திருப்பியும் தரும். இதை பாருங்கள், இந்த வந்துடுச்சு. அதே மாதிரியே டவுன்லோட் பண்ணுற பட்டன் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து நார்மல் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி என்று வரும். இதில் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி அதுவே செட் பண்ணி தந்துடும். ஸோ இதில் வந்து டவுன்லோட் பண்ணுற பட்டனை கொடுத்தீங்கன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும். கீழே இங்கே பாருங்கள், நான் கேட்ட மாதிரியே உங்களுக்கும் கேட்கும். ஸோ ஈஸியாக வந்து 1 கிளிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். எந்த ஒரு ஆப்ஸும் தேவையில்லை, யார்கிட்ட பேச்சும் கேட்கவும் தேவையில்லை. எப்படிடா ஃபேஸ்புக் வீடியோ டவுன்லோட் பண்ணுறேன்னு நீங்கள் யார்கிட்டையுமே கேட்கவும் தேவையில்லை. ஈஸியாகவே 1 கிளிக்கில் வந்து இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஈஸியாகவே 1 கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கலரில் வந்து சேவ் ஆகிடும். இது வெறும் கஸ்டமர் இல்லை, வெறும் ஈஸியான ட்ரிக் தான். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஈஸியாகவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கலரில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு வீடியோக்களை நம்மளோட சேனலில் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.